இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வெண்பா குட்டியை கடத்திட்டு போய் ஒரு அம்மா அந்த வெண்பாவை பாடா படுத்துறாங்க. அது சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒரு சைடு விஜயும் மல்லியும் வெண்பாவை தேடி தேடி ரொம்ப களைச்சு போயிடுறாங்க. களைச்சு போய் வீட்டுக்கு வந்ததுக்கும் யதார்த்தமா மல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்ன ஆச்சு மல்லி, என்ன ஆச்சு மல்லின்னு சொல்லிட்டு நாகு, மயில், விஜய் எல்லாரும் பதஷ்டப்பட்டு மல்லியை எழுப்புறாங்க. மல்லி மயக்கம் போட்டு விழுகவும் விஜய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நாக்கு சொல்றாங்க, என்ன விஜய் இப்போ அசால்ட்டா இருக்கீங்க, உடனே மல்லியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, நான் மல்லியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போவேனா இல்லை வெண்பாவை தேடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெண்பாவை தேட போயிடுறாங்க. என்ன விஜய் வர வர ரொம்ப மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நாகவே மல்லியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் என்ன ஆச்சு டாக்டர், மல்லிக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்து சொல்கிறாங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல விஷயம்தான். மல்லி நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மல்லிக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வெண்பா குட்டியை காண நினச்சி கவலைப்படுறதா அப்படின்னே தெரியல. இதை எப்படி விஜய் கிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜய் தேடி தேடி வெண்பாவை அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விஜய் அழைச்சிட்டு வந்து, நீங்கள் காட்டின ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே ஒரு பொண்ணு இந்த கோயில் வாசலில் நிற்கிறாங்க, அவங்களான்னு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. விஜய் அங்கேருந்து வந்து எங்கே பார்த்தீங்க சொல்லுங்கன்னு சொல்லவும், இந்த பாருங்க நிற்கிறாங்க இவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் பார்க்குறது வெண்பாவா இல்லை வேற யாருமாங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.